எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ்க்காக பிரியாணி பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்னு இருக்கோம். ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ்க்காக பிரியாணி பண்ண போறோம். அப்புறம் குட்டி சென்டா இருக்காங்க வீட்ல. ஆமா, அவங்கள வச்சு கேக் வெட்ட போறோம். ப்ளம் கேக். அது இன்னொரு vlog வரும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாமா? ஆமா, பிரியாணி ரெடி பண்ணி பாத்துறலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த தடவை நம்ம vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, வீடு கட்டிட்டு இருக்கோம். அந்த வீட்டு வேலையெல்லாம் போயிட்டு இருக்கனால தான் லாக் எதுவும் எடுக்க முடியறது இல்லை. இனிமேல் வரும் பார்க்கலாம். ஆமாம், வீட்டு வேலையும் போயிட்டுருக்கு, அதுவும் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் பிரியாணி பண்ணலாம். காய்ஸ், இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் செஞ்ச பிரியாணி நானே சாப்பிட போகிறேன். சூப்பர். நானே செஞ்சு நானே சூப்பர்னு சொல்லியிருக்கேன். பிரியாணி ஆப்போசிட். பிரியாணியா சூப்பராக இருக்கு. கறிலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் கறியும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா? அப்படி டேஸ்டா இருக்கு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. வீட்டில் செய்யற பிரியாணி வீட்டில் செய்யறதுதான். கடையில் செய்யற அளவுக்கு இல்லைனாலும் வீட்டில் செய்யறது செம டேஸ்ட். வீட்டில் செஞ்சா இன்னும் பசிக்கும், கடையில் செஞ்சா திகட்டும். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி, மறுபடியும் கூட போட்டு சாப்பிடுவேன்.